இந்த அளவுக்குலாம் கேவலமாக ஒருத்தவங்க நடந்துக்க முடியுமாங்கிற மாதிரி தான் இன்றைக்கெலாம் வந்து விஜயா நடந்துக்கிட்டதுக்கு முழுசாகவே இருந்துச்சு. அதாவது இப்போ என்ன நடந்தாலும் சரி, மீனாக அந்த ஒரு பிஸ்னஸை கரெக்டாக கைப்பற்றிடக்கூடாது, நல்ல விதமாக வந்து அந்த எடுத்த ஆர்டரை செய்யக்கூடாது, இதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, தான் பிள்ளைக்கும் சரி தன்னுடைய மருமகளுக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க 2 தடவை பார்த்த சிந்தாமணிக்காக இந்த மாதிரி முடிவு எடுக்க, கை வலிக்குது, கை பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு ஒத்தனை கொடுக்க வைக்கிறது, ஐஸ் எடுத்து வைக்கிறது, சூப் போட்டுவான்னு சொல்கிறது, சாயங்காலம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும்னு வேணுன்னே டைம் பார்த்து சொல்கிறதுன்னு ஒன்று ஒன்றா பண்ண இந்த சமயத்தில் முத்து கால் பண்ணி எல்லாரும் வந்துட்டாங்க, நீ வர வேண்டியதானா, சரி ஓகே எங்கள் உங்கள் அம்மா உடம்பு இல்லைன்னா ரோகிணியை பார்த்து சொல்லி நீ கிளம்பி வாங்குறாரு. இல்லை அவங்களாம் கூப்பிட முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் வீடியோ கால் பண்ணுங்கன்னா என்ன ரொமான்ஸ் ஆகுறாரு அவர், எல்லாம் கால் பண்ணுங்க நான் அதை வச்சே பண்ணிடுறேன், தொழில்நுட்பம் மூலமாகவே அப்படியே வீடியோ கேமராவில் எல்லாத்தையும் வேலை செஞ்சுக்கிட்டே சமைச்சிக்கிட்டே வந்து என்னென்ன பண்ணும் எது பண்ணும் எதை எங்கே மாட்டோம்னு சொல்லி சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டாங்க. சிந்தாமணி இதை பார்த்தோன்னே உங்களுக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு, என்ன விட நல்லா பண்ணிட்டாலிட்டு கடுப்பாகி விஜயாவை கால் பண்ணால் விஜயா உடனே வந்து கெத்தாக பேசுகிறாங்க. இந்த பாரு எப்படி நினச்சது நடந்துருச்சா, நான் வந்து போடவே இல்லாத, இதுக்கப்புறம் அவள் எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் பூ கட்டிகிட்டே திரிய வேண்டியதாங்கிறாங்க. உடனே அப்படின்னு நமக்கு தோணும் பொழுது அவங்க அந்த பக்கம் வந்து கிழிச்சிங்க, நீங்கள் அவள் எல்லாத்தையும் ஃபோன் மூலமாகவே செஞ்சு முடிச்சிட்டா, அவங்களுக்கு வந்து ஆப்படிச்சிட்டா, உங்களுக்கு கொட்டத்தை வந்து அடக்கி வெள்ளை தூக்கி போட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஷாக்காகி விஜயா இருக்க இந்த சமயத்தை இந்த எல்லா விஷயத்தையும் மீனா வெளிலேருந்து கேட்டுறாங்க. அந்த வீட்டை எல்லாரும் ஒட்டி கேட்டுருவாங்க. ஸோ இப்போ கேட்டதுனால இப்போ நாளைக்கு இதை போட்டும் கொடுக்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதி தேவையில்லாத ஒரு வேலை ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து ரவியுடைய இப்போ அந்த ஹோட்டலில் அந்த ஓனருக்கு வந்து இப்போ கால் பிசைகிட்டதுனால அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பிஏ வேணும்னா அது வந்து பார்ட் டைம் ஜாபாக, பிஏ வேலை பார்ட் டைம் ஜாபாக, அந்த பார்ட் டைம் ஜாபுக்கு இவங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 to 9 வராங்க. மற்றவங்களாம் 50,000 கேட்க இவங்க நீங்கள் நினச்ச சம்பளத்தை கொடுங்க, நான் வந்து ரவி கூட சேர்ந்து பழக எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குங்கிறாங்க. ரவி இதெல்லாம் வந்து ஒத்து வராதுங்கிறாரு. இதனால் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, ரவி வேலையும் சேர்ந்து போதாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெடி பேரில் ஆரம்பித்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வரைக்கும், ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்து ஷூலேருந்து வாட்ச் வரைக்கும் பல பொருட்கள் ஆஃபரில் மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க. கீழே இருக்க லிங்க்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.